ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சம்மருக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் ஏசி இல்லையா? கவலையே வேண்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளேட்டை வச்சு நம்ம வீட்டை எப்படி ஏசி மாதிரி குளுகுளுன்னு மாற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சம்மர் வேற வந்துட்டு இருக்கு. இப்போவே வெயிலோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. வெயில சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒரு ஏசி இருந்தால் நல்லா இருக்கும்பா அப்படின்னு கண்டிப்பாக எல்லார் மனசுலையும் நமக்கு இருக்குங்க. ஆனால் ஏசி வாங்குறதுக்கு வசதி இல்லையா? நம்ம வீட்டை ஏசி போட்ட மாதிரி குளுகுளுன்னு ஈஸியாக மாற்றிடலாம். இப்போ உங்க வீடு ஓட்டு வீடு அப்படி இல்லைன்னா அட்டை வீடு ஆஸ்பெட்டாஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்க வீடு ரொம்பவே அனலா இருக்குங்க. நம்ம ஃபேன் போட்டாலும் மேல இருக்கக்கூடிய அந்த ஹீட் வந்து அப்படியே கீழே இறங்கும். நமக்கு ஒரு மாதிரி புழுக்கமா இருக்கும். ஏண்டா ஃபேன் போட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ரொம்பவே கொடுமையா இருக்கும். இதுவே மாடி வீடு டைல்ஸ் போட்ட வீடுலாம் பாத்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்குங்க. ஏசி இல்லைனாலுமே வெயில் காலத்துல ஈஸியாவே சமாளிச்சிடலாம். ஆனா இந்த ஓட்டு வீடு அட்டை வீடு அப்படிங்கறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, இதை எப்படி ஏசி இல்லாம வீட்டை அப்படி சில்லுன்னு மாத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க இப்பதான் வீடு கட்ட போறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா நிலங்கள்லயும் வீடு கட்டாதீங்க. கொஞ்சம் இடங்களை மரங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒதுக்கணும். வீட்டை சுத்தி நம்ம செடி கொடிகள் மரங்கள் வச்சிருந்தோம் அப்படின்னா வெயில் காலத்தை ஈஸியாவே சமாளிச்சிடலாம். மரம் செடி கொடிகள் இருக்க இடம் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஈரப்பதமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஈரப்பதத்துல காற்று டிராவல் ஆகி நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது நல்லா சில்லுன்னு இருக்குங்க. அதனால நீங்க வீடு கட்டினாலும் சரி, வாடகை வீட்டுல இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு இடமே இல்லைனாலும் சரி, மாடியிலையாவது மாடி தோட்டம் வைங்க. அப்படி இல்லைன்னா வீட்டை சுத்தி மரங்கள் செடிகள் கொடிகள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெயில் காலத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம ஈஸியாவே சமாளிச்சு போயிடலாங்க. வெயில் காலத்துல எப்படியாவது செடிகளுக்கு டெய்லி நம்ம தண்ணி ஊற்றுவோம். மழை காலத்துல தானாவே மழை பெய்யறதுனால நம்ம தண்ணி ஊற்ற மாட்டோம். அதனால நம்ம தண்ணி ஊத்துறதுனால நிலங்கள் ஈரப்பதமா இருக்கும். அதனால வீட்டை சுத்தி ஈரப்பதங்கள் இருக்கிறதுனால அந்த ஈரப்பதங்கள்ல டிராவல் ஆகி வரக்கூடிய காற்று நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா கண்டிப்பா அதுவும் ஈரப்பதத்தோட இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹீட் எல்லாமே போயிட்டு நமக்கு சில்லுன்னு காத்து வருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூமுக்கும் ரெண்டு ஜன்னல் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு ஜன்னலாவது நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ரூமுக்கு இருக்கணுங்க. ஜன்னல் இல்லாம நீங்க வீடு கட்டுறது அப்படிங்கிறது ரொம்பவே வேஸ்ட், ரொம்பவே தப்பான விஷயம். ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய காத்து வெளியில போகணும், வெளியில இருக்கக்கூடிய காத்து உள்ள வரணும். இந்த மாதிரி நடக்கும்போது தான் நம்ம வீட்டில் எந்த ஒரு சூடு அனல் இல்லாம நல்லா சில்லுன்னு இருக்கும். அதனால எப்பவுமே வீடு கட்டும் போது ஜன்னல் இருக்க மாதிரி பார்த்து கட்டிக்கோங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா வீட்டில் ஜன்னலே இருக்காது. அந்த வீட்டில் நீங்க ஏசியே வச்சிருந்தாலும் அந்த வீட்டில் ஒரு மாதிரி அடைச்சி வச்ச மாதிரி இருக்கும். நல்லா காற்று உள்ள போய் வெளியில வரக்கூடிய வீடுகள்ல நீங்க ஓட்டு வீடா இருந்தாலுமே அதுல அனல் இல்லாம நல்லா சில்லுன்னு இருக்குங்க. இயற்கை காற்று உள்ள வந்துட்டு வெளியில போற மாதிரி பாத்துக்கோங்க. இல்லப்பா எங்க வீட்டில் ஆல்ரெடி நாங்க வீடு கட்டிட்டோம், ஜன்னல் வந்து 2-3 தான் இருக்கு வீட்லயே மொத்தமா, ஆனா எங்க வீட்டில் ஏசி போட்ட மாதிரி குளு இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுக்காக நீங்க சாப்பிட்ற பிளேட் கூட எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன். அதுல பச்சை தண்ணி வந்து எடுத்திருக்காங்க. இது கூட நான் இன்னொரு பொருள் வந்து சேர்க்க போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் எல்லார் வீடுகள்லயுமே ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா சம்மர் டைம்ல நம்ம வந்து ஐஸ் வாட்டர் குடிப்போம். அப்படி இல்லைன்னா ஐஸ் கட்டி போட்டு நம்ம ஜூஸ் வந்து குடிப்போம். அதனால எல்லா வீடுகள்லயும் ஃப்ரிட்ஜ் தண்ணியும் ஃப்ரிட்ஜ் அந்த ஐஸ் கட்டியும் இருக்குங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் உங்க வீட்டில் மண்பானை இருக்கும். அந்த மண்பானையில நைட்டே தண்ணி ஊற்றி வச்சிட்டீங்கன்னா காலையில பாத்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. ஃப்ரிட்ஜ் தண்ணி கூட தோத்து போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கும். நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். அந்த தண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் ஐஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா ஐஸ் கட்டி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அல்லது வெளியில கடைகளில் போய் 2 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஐஸ் கட்டி வந்து நமக்கு கொடுப்பாங்க. காசு எதுவும் செலவு பண்ணாம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வந்து வீட்டை குளுகுளுன்னு மாத்திக்கலாங்க. உங்களால முடியலன்னா நீங்க கடைகளில் கூட 2 ரூபாய் கொடுத்து ஐஸ் கட்டி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய ஐஸ் கட்டியை இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியோட சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சில்லுன்னு மாறிடுங்க. அதாவது ஃப்ரிட்ஜில் இருந்ததை விட ரொம்பவே சில்லுன்னு ஆயிடும். பாருங்க, நான் வந்து ஐஸ் கட்டி எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். உங்ககிட்ட ஐஸ் கட்டி இல்லைன்னா ஐஸ் வாட்டர் வந்து நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தை வந்து அப்படியே நடு வீட்டில் வச்சிருங்க. இப்போ நீங்க எந்த இடத்துல படுக்க போறீங்களோ அந்த இடத்துல வந்து வச்சிருங்க. இப்போ இந்த தண்ணியை தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும். இந்த தண்ணியை உங்க வீடு ஃபுல்லா நீங்க வந்து தெளிச்சு விடலாம். நல்லா ஐஸா இருக்கக்கூடிய தண்ணியை தெளிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க வீடு எப்பவுமே நல்லா சில்லுன்னு இருக்குங்க. முக்கியமா டைல்ஸ் வீடெல்லாம் சில்லுன்னு இருக்கும். இந்த சிமெண்ட் தரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹீட்டா இருக்கும். சம்மர் டைம்ல அடிக்கடி இந்த தலையில இந்த மாதிரி சில் வாட்டரை நீங்க வந்து தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் படுத்தீங்கன்னா அது வந்து இந்த சில்னஸை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால உங்க வீடு விட்டுட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டுட்டேன். இப்போ ஃபேன் போட்டு விட்டுட்டாங்க. இப்போ இந்த இடத்துல நான் வந்து படுக்க போறேன். மேல இருந்து வரக்கூடிய காத்து நல்லா ஹீட்டா வந்தாலுமே கீழே இருக்கக்கூடிய தண்ணியில அது மோதி நம்ம மேல வரதுனால நல்லா சில்லுன்னு இருக்குங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பஸ்ல வந்துகிட்டு இருக்கோம். ரொம்ப ஹீட்டா வந்து காத்து வந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு காத்து வரும். என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா வெயில் அடிச்சுட்டே தான் இருக்கும். ஆனா அந்த இடத்துல ஒரு குளமோ ஏரியோ குட்டையோ கால்வாயோ ஏதாவது ஓடையோ ஓடிட்டு இருந்துச்சுன்னா அதுல மோதி வரக்கூடிய காத்து பார்த்தீங்கன்னா நீர் குமிழியோட சேர்ந்து நம்ம மேல வந்து உரசும் போது அந்த காத்து நல்லா சில்லுன்னு இருக்குங்க. அதே கான்செப்ட் தான் வெளியில இருந்து வரக்கூடிய காத்து எவ்வளவு ஹீட்டான காத்தா இருந்தாலுமே இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய சில் தண்ணியில மோதிட்டு வரும்போது நமக்கு அப்படியே சில்லுன்னு இருக்குங்க. சரி, இந்த கான்செப்டும் வேணாம் அப்படின்னா இன்னொரு கான்செப்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நரமுடி பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க.
எல்லாருக்கும் தெரியும் நம்ம கரும்புலா இலைகள் பழங்களை வச்சு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியும். இன்னும் ஒரு சில பேருக்கு தெரியாமலும் இருக்குது. நம்மக்கிட்ட ஹேர் டை வாங்கி யூஸ் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது, எந்த ஒரு சைடு எஃபெக்ட், எந்த ஒரு அரிப்போ அலர்ஜி எதுவுமே எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகவே எங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்புகிறாங்க. கரும்புலா பழம் இலைகள் பற்றி தெரியாதவங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய விஷயங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நேச்சுரலான ஒரு ஹேர் டை அப்படின்னு சொன்னாவே கரும்புலா தாங்க. உங்கள் ஏரியாவில் இந்த பழங்கள் இலைகள்லாம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்பவே புண்ணியம் பண்ணவங்க. ஏன்னா எல்லா ஏரியாவிலையும் இது கிடைக்கிறது இல்லை. இதை ரெகுலராக நீங்கள் தலையில் அரைச்சி தேய்ச்சிட்டு வாங்க, உங்களுக்கு நரைமுடி பிரச்சனை அப்படிங்கிறது ஆயுசுக்கும் வரவே வராதுங்க. இந்த இலைகள் பழங்களை கலெக்ட் பண்ணி அதை நிழல்லையே உலர்த்தி காய வச்சு அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி நாங்கள் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட ஹேர் டை மட்டும் இல்லைங்க, ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில், கீழாநெல்லி ஹேர் ஆயில், கரும்பூலா ஹேர் ஆயில், வேம்பலம்பட்டை ஹேர் ஆயில், ஹேர் பேக், ஃபேஸ் பேக், சீகக்காய் பொடி, நலுங்கு மாவு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹோம்மேட் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குங்க. கீழாநெல்லி இருக்குது இல்லைங்களா, அது சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்களுக்கு ரோட்டு ஓரங்களில் கிடைச்சதுன்னா வேரோடு பிடுங்கிட்டு வந்துடுங்க. சொட்டை தலையில் கூட ஈஸியாகவே முடி முளைக்க வச்சுருங்க இந்த கீழாநெல்லியோட வேறு. கீழாநெல்லியோட இலை, தண்டு, வேர் எல்லாமே நம்ம எண்ணெயோட சேர்த்து காய்ச்ச போகிறோங்க. இது கூட இன்னும் ஒரு சில பொருட்கள் சேர்த்து தான் காய்ச்ச போகிறோம். இந்த கீழாநெல்லி எண்ணெய் பார்த்திங்கன்னா உடல் சூட்டை குறைக்கும். இந்த வெயில் டைம்லலாம் இது ஒரு சூப்பரான ஆப்ஷன்னே சொல்லலாம். சில பேர் வந்து உடல் சூட்டாட ரொம்பவே முடி கொட்டி போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புல நிறைய விதமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும், பசி எடுக்காது. இந்த கீழாநெல்லி ஆயிலை ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க, உங்கள் உடல் சூடு சூப்பராகவே கண்ட்ரோல் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டின இடத்துல சூப்பராகவே முடி முளைக்குங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்கு இல்லைங்களா, அதில் 32 ஹெர்பல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். முடி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் ஒரு சொல்யூஷனுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் ஃபால் ஆன இடத்துல உங்களுக்கு நியூ க்ரோத் இருக்கும், அதே மாதிரி பொடுகு தொந்தரவை கண்ட்ரோல் பண்ணும், இளநர பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணும். இதுவே கரும்புலா ஹேர் ஆயில் இருக்கு இல்லைங்களா, நரமுடி பிரச்சனையை சூப்பராகவே கண்ட்ரோல் பண்ணுங்க. சின்ன வயசுலேயே உங்களுக்கு நரமுடி வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஆயிலை ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வர உங்களுக்கு வேர்ல இருந்தே நரைமுடி சூப்பராகவே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் ஆயிலுக்கு தேவையான ஹெர்பல்ஸ் எல்லாமே பச்சை இலைகளாக தான் நம்ம எண்ணெயில் சேர்க்குறோங்க. எந்த ஒரு பொடியுமே நம்ம ஆட் பண்ணி செய்யலாம். ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான மூலிகை எல்லாமே அலைஞ்சு திரிஞ்சு தேடி கண்டுபிடிச்சி ஃப்ரெஷ்ஷான மூலிகையை எடுத்துகிட்டு வந்து அதை வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறோங்க. ஸோ இது 100% நேச்சுரலான ஹேர் ஆயில் தாங்க. எந்தெந்த மூலிகை எந்தெந்த எண்ணெய்க்கு தேவைப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோங்க. நம்மக்கிட்ட ஹேர் ஆயில் மட்டும் இல்லைங்க, ஹேர் பேக், சீகக்காய், ஃபேஸ் பேக், நலுங்கு மாவு, இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே ஹெர்பலை யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. ஸோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது, சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்துட்ருக்கு. கஸ்டமர் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் நிறைய அனுப்பிச்சிட்ருக்காங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே வீடியோவோட நான் ஒவ்வொரு வீடியோவில் அட்டாச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலியமாக நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. நம்மளோட கரும்புலா ஹேர் டை இருக்கு இல்லையா, அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். தேவையான அளவு ஹேர் டை பவுடர் எடுத்துக்கோங்க. டீ டிகாஷன் தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். வெறும் தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் டீ டிகாஷன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 2-3 நாள் நமக்கு ஸ்டெயின் ஒட்டி இருக்குங்க. அதனால தான் சொல்கிறது, டீ டிகாஷன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஹேர் டை எந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க. ஒரு ப்ரஷ்ஷில் எடுத்து நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு வலியாமல் இருக்கணும், முகத்தில் வலியாமல் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது நம்மளோட ஸ்கின்ல பட்டாலுமே எந்த ஒரு அலர்ஜி, அரிப்பு அந்த மாதிரி வராது. முக்கியமாக நம்ம ஸ்கின்ல ஒட்டவே ஒட்டாதுங்க. என் கையில் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஒட்டவே இல்லைங்க. சில பேர்லாம் ரொம்ப வயசானவங்க, above 60 இருக்கவங்களாம் எனக்கு கால் பண்ணி இவ்வளோ நாளாக இதை தான்மா தேடிட்டு இருந்தேன், கிடைக்கவே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ்மா, ரெகுலராக எனக்கு கொடுத்துருமா, அந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஹேர் டை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காட்டன் துண்டோ துணியோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பெட்ஷீட் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க. இந்த ஐஸ் வாட்டரில் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா பெரிய துணியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வீடோ ரூமோ நல்லா சில்லுன்னு இருக்குங்க. உங்கள் வீடு, அதாவது நீங்கள் எந்த ரூமில் படுக்கிறீங்களோ அந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி துணிகளோட சைஸை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். சின்ன ரூமாக இருந்தால் சின்ன சைஸில் துணி எடுத்துக்கலாம். இதுவே பெரிய ரூமாக இருக்கும்போது பெரிய சைஸில் நீங்கள் வந்து துணியை எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பாதி தண்ணியை இந்த துண்டு வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சுங்க. இப்போ துண்டை வந்து நீங்கள் புளியவே கூடாது, அப்படியே நார்மலாக எடுத்து உங்கள் வீட்டு ஜன்னலில் வந்து அப்படியே போட்டு விட்டுருங்க. இப்போ ஜன்னல் வழியாக தான் நமக்கு காற்று உள்ளே வரப்போகுது. அப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய காற்று இந்த துண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் தண்ணி வந்து நிறைய உறிஞ்சிருக்கு. அந்த துண்டில் மோதிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது நல்லா சில்லுன்னு காற்று, அதாவது ஏசி ஏர் கூலர் இருந்ததுன்னா எப்படி உங்களுக்கு காற்று சில்லுன்னு வருமோ அதே மாதிரி வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. துண்டு கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடும். அதாவது வெளியிலேருந்து வரக்கூடிய காற்று ஹாட்டாக இருக்கிறதுனால துண்டு வந்து ஈரப்பதம் சீக்கிரமாக போயிடும். அப்பப்போ துண்டோ பெட்ஷீட்டோ எடுத்து நினச்சி நீங்கள் வந்து போட்டு விட்டுக்கிட்டிங்கன்னா சம்மரை ஈஸியாகவே சமாளிச்சிடலாங்க. ஏசி வாங்க முடியலையேன்னு ஃபீல் பண்ணுறதை விட இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது நம்ம வீடு பார்க்கறதுக்கு சில்லுன்னு இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட
ஜன்னல் இல்லை அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்டூலோ சேரோ இருந்துச்சுன்னா அதை நீங்கள் படுக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து நகர்த்தி வச்சு அது மேலே இந்த துணிகளை நீங்கள் படர்த்து விட்டுருங்க. அதாவது அந்த துணிகள்லேருந்து தண்ணி சொட்டி சொட்டி அந்த ஈரப்பதம் வந்து நம்ம தரையில் படும். தரை நல்லா சில்லுன்னு இருந்துச்சுன்னா நமக்குமே காற்று நல்லா சில்லுன்னு வருங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேன் காற்று அந்த துண்டியில் மோதி வரும்போது நமக்கு சில்லுன்னு வரும். அதே கான்செப்ட் தாங்க. நம்ம துணிகளை நினச்சி வீட்டில் வந்து தொங்க விட்டுறணும். சம்மர் ரொம்ப பொறுக்க முடியல அப்படிங்கும் போது இந்த டிப்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா தென்னங்கீற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு அது மேலே லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டிங்கன்னா ஈரப்பதம் எப்போவுமே மொட்டை மாடியில் இருக்குங்க. உங்கள் வீடு நல்லா சில்லுன்னு இருக்கும். இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா சம்மர் வெயில ஈஸியாகவே சமாளிச்சிடலாம். வீடு புழுக்கம் இல்லாமல் நல்லா ஏசி போட்ட மாதிரி குளுன்னு சில்லுன்னு இருக்குங்க. அப்பப்போ ஐஸ் வாட்டர் இந்த மாதிரி ரூமில் ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு அந்த தரையை நல்லா கூட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்ல சில்லுன்னு இருக்குங்க. தரையும் நீங்கள் பாயோ பெட்ஷீட்டோ எதுவுமே அடியில் போட வேணாம். நல்லா குளுன்னு படுத்து தூங்கலாம். நெக்ஸ்ட் ஓட்டு வீடு அட்டை வீடுலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸாக தெர்மாக்கூல் வந்து பதிச்சு வச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து கீழே இறங்காமல் அப்படியே மேலேயே இருக்க மாதிரி பதிச்சு வச்சிருப்பாங்க. இதோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டை சில்லுன்னு அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 காஸ்ட் வந்து ஆச்சு. 3 ரூமுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலுமே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்க. யாராவது இதை போடுறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக போடவே போடாதீங்க. உங்களுக்கு காசு வேஸ்ட் தான். நெக்ஸ்ட் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபேஸ் மாஸ்க்குங்க. நம்மளோட கோல்டன் ஃபேஸ் மாஸ்க் பவுடர் மேஜிக் பவுடர்னே சொல்லலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அரை எலுமிச்சப்பழ சாரை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிட்டாங்க. எலுமிச்சப்பழத்துக்கு பதிலாக நீங்கள் தக்காளி ஜூஸ், உருளைக்கிழங்கு சாறு, பால், மோர், தயிர் அப்படி இல்லைன்னா வெறும் தண்ணி எடுத்துக்கலாம். அரிசி கலஞ்ச தண்ணி, சோறு வடிச்ச கஞ்சி, ரோஸ் வாட்டர் எது வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்தில் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா தண்ணி வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். தோல் சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கும். பிம்பிள்ஸ் பிரச்சனை வராமல் பார்த்துக்கும். இருந்தாலுமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். பிம்பிள்ஸ் மார்க் அந்த டாட்டாக இருக்கும் இல்லைங்களா பிளாக் கலரில், அது எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். கண்ணு கருவளையம் சரியாகும். கழுத்தில் கருப்பாக இருக்க பிரச்சனை சரியாகும். முக்கியமான விஷயம் உங்களுக்கு கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. மங்கு பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு சரியாயிடுங்க. இதில் கொஞ்சம் கூட கெமிக்கல் அப்படிங்கிறத சேர்க்கலங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல்ஸ் தான். வாசனையே செம்மையாக இருக்குங்க. வாரத்தில் 7 நாளுமே இந்த மாஸ்க்கை நீங்கள் போட்டுக்கலாம். இதனால உங்களுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த சம்மரை சமாளிக்கணும், வெயிலில் நல்லா அலைஞ்சு திரிஞ்சிட்டு வரேன், எங்களுக்கு கடைக்கு ஷாப்பிங் போயிட்டு வரேன் அப்படின்னா ரொம்ப முகம் டேன் ஆகி இருக்கும், ரொம்ப அழுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா. அந்த மாதிரி சமயங்களில் வீட்டுக்கு வந்த உடனே இந்த ஃபேஸ் மாஸ்க்கை போட்டு பாருங்க, சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க. நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 100% நேச்சுரல், 100% ஹோம்மேடுங்க. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. சொட்டை தலையில் முடி முளைக்கணுமா, என் தலை வழுக்கை ஆயிடுச்சு, முடியே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா, கவலையே விடுங்க. இந்த ஹேர் பேக்கை வாரத்துக்கு 3 முறை தலையில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். சூப்பராக உங்களுக்கு முடி முளைக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு வெற்றிலை வந்து ஒரு 4 எடுத்துக்கிட்டேன், 4-5 தேங்காய் பீஸ் எடுத்துக்கிட்டேன், கீழாநெல்லியோட வேர் பகுதி, தண்டு பகுதி, இலை பகுதி எல்லாமே சேர்த்து மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ஹெர்பல் ஹேர் ஆயில், கரும்புலா ஹேர் ஆயில், கீழாநெல்லி ஹேர் ஆயில், வேம்பலம்பட்டை ஹேர் ஆயில், ஹேர் பேக், ஃபேஸ் பேக், சீகாக்காய் பொடி, நலுங்கு மாவு, ஹேர் டை எது வேணும்னாலுமே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை உடனே சரி பண்ணிக்கோங்க. முக்கியமாக எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல். உங்கள் வீட்டில் ஏசி இல்லையா, கவலையே விடுங்க. வெயில் காலத்தில் வெயில் தாங்க முடியல, வீட்டுக்குள்ளே வந்தால் ரொம்ப கசகசன்னு இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா, கவலையே விடுங்க. ஏசி போட்டால் அந்த ரூம் எப்படி குளுன்னு ஜில்லுன்னு இருக்குமோ அதே மாதிரி ஃபேன் மட்டும் இருந்தால் போதுங்க. நம்ம ரூமை ஜில்லுன்னு குளுன்னு மாற்றிடலாம். இதுக்கு ஒரே ஒரு டிப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுங்க. வெயில் காலத்தில் எப்போவுமே ஃபேனை நல்லா தொடச்சி க்ளீனாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபேனில் அழுக்கு இருந்துச்சுன்னா ஃபேன் சுற்றுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அதாவது ரொம்ப ஸ்லோவாக சுற்றும். அதனால் மந்த்லி ஒன்ஸ் எப்போவுமே ஃபேனை க்ளீனாக வச்சுக்கோங்க. இதனால் ஃபேனும் ரிப்பேர் ஆகாமல் இருக்கும். இன்னொரு விஷயம், பகலில் லைட் போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைட் போட்டோம் அப்படின்னா வெளிச்சம் மட்டும் வராதுங்க, அதுலேருந்து நமக்கு ஹீட்டுமே வரும். ஸோ அந்த ரூமே நமக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். வெயில் காலத்தை சமாளிக்கணும் அப்படின்னா தண்ணி தாங்க நமக்கு தேவை. டெய்லியும் வீட்டை தொடச்சி விடுங்க. எந்த ரூமில் நீங்கள் படுக்கிறீங்களோ அந்த ரூமை டெய்லியும், அதாவது மதிய டைம் ஒரு டைமும் நைட் டைம் ஒரு டைமும் நீங்கள் தொடச்சி விடுங்க. துடைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணியாக எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜு இல்லைன்னா கவலைப்படாதீங்க, காலையிலேயே ஒரு டப்பில் தண்ணி பிடிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சில்லுன்னு இருக்குங்க. அந்த தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் தொடச்சி விடலாம். நல்ல தண்ணியை புளியணும்லாம் அவசியம் இல்லைங்க. சிமெண்ட் தரையாக இருந்தாலும் சரி, டைல்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப தண்ணியை புளியாமல் அப்படியே தொடச்சி விட்டீங்க அப்படின்னாவே நல்லா சில்லுன்னு இருக்குங்க. வெறும் தண்ணியில் வீடு துடைக்கிறதுக்கு பதிலாக அதில் கொஞ்சமாக வேப்ப இலைகள், புதினா இலைகள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து தொடச்சி பாருங்கள். வீடு சுத்தமாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், நல்லா குளுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.